ப்ரைஸ் தி லார்ட். இந்த செப்டம்பர் மாதத்தில் 10ஆம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஐசாயா சாப்டர் 41 verse 14. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையிலே கொடுத்த நல்ல வார்த்தைக்காய், வாக்குத்தத்தமான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. ஒருவேளை நம்ம ரொம்ப சிறியவர்களாக இருக்கிறோன்னு சொல்லி பயப்படுகிறோமா பிரியமானவர்களே? பயம் வரும் பொழுது முதலாவது நாம் நம்மளை ரொம்ப குறுகினவர்களாய் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்படி தானே? பயம் என்ன செய்யுது? நம்மளை குறுக பண்ணுகிறது. நம்முடைய தைரியெல்லாம் நம்மளை விட்டு போகும்போது நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை நபர்களாக இருக்கலாம், அவங்கெல்லாம் பெருசாக தெரியுறாங்க, நம்ம ரொம்ப சின்னதாக தெரிகிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஒரு பூச்சி மாதிரி நம்ம இருக்கிற மாதிரி. ஞாபகம் இருக்கா? அந்த வேவுக்காரர்கள் போய் கானான வேவு பார்க்க போகும்போது அந்த 10 பேர் என்ன செய்தாங்களாம்? அவர்கள் பயந்து போனார்கள். அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ராட்சசர்களாக அவங்க பார்க்குறாங்க. நாங்கள் வெட்டுக்கிளியை போல் இருந்தோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பயம் ஆக்சுவலி ஃபியருன்னு வந்துருச்சுனாலே அது நம்மளை என்ன பண்ணுது? ஷ்ரிங்க் பண்ணுது. அப்படியே நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்முடைய நம்பிக்கையெல்லாம் இழந்து போக பண்ணுகிறது இந்த பயம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமாக இருக்கிறேன் ஜனமே, நீ பயப்படாதே. நம்ம நினைக்கிறோமா, நான் ரொம்ப சிறிய கூட்டமாக இருக்கிறேன், எனக்கு எந்த ஸ்ட்ரென்த்தும் இல்லை, எனக்கு எந்த பலனும் இல்லை, இவங்களெல்லாம் எதிர்க்கிறதுக்கு, இவங்களுக்கெல்லாம் பணம் இருக்குது, எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா பிரியமானவர்களே? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து தானே பேசுகிறாரு. யாக்கோபு என்னும் பூச்சி, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். கர்த்தர், மீட்பர். ஆண்டவர் எப்படியெல்லாம் தன்னை ஐடென்டிஃபை பண்ணுறாங்கல்ல. கர்த்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன்னுடைய மீட்பர், உன்னை மீட்டெடுத்த தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஐ வில் ஹெல்ப் யூ. நானும் கூட இருக்கிறேன், நானும் பக்கத்தில் இருக்கிறேன். இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன பயம் வருது, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயம் வருதுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? சில நேரத்தில் என்ன சொல்கிறோம்? சின்ன பிள்ளைங்க சில நேரத்தில் இந்த கிண்டர் கார்டன், ப்ரீகேலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அழுவாங்க. அப்போ நிறைய பேரண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? மம்மி அடுத்த ரூமில் தான் இருக்கேன், நான் உன்னை பார்த்துட்டே தான் இருக்கேன், நீ கவலைப்படாத, நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு அது ஒரு தைரியத்தை கொடுக்குது இல்லையா? இன்றைக்கி ஆண்டவர் உண்மையாகவே சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன் மகனே, நான் உன்னோட இருக்கிற மகளே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக நான் நிற்பேன். யார் நமக்கு துணையாக இருக்கிறாங்களோ இல்லையோ, நிறைய பேர் நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அவங்க ப்ராமிஸ் பண்ணவங்க அநேக நேரத்தில் நம்மளுக்கு அந்த ப்ராமிஸை கீப்பப் பண்ண முடியாமல் போயிடலாம். நமக்கு துணையாக அவர்கள் நிற்க முடியாமல் போய்விடலாம். சில ஏரியாஸில் நம்ம தனிமையாய் போக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஒரு டாக்டர்ஸ் விசிட்டுக்கு அவங்க வரலாம். ஆனால் சில பர்டிகுலர் எக்ஸாம்ஸ், இல்லை எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ, இந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம தனியாக போகிறோம். சர்ஜரி தனியாக போகிறோம் இல்லையா? அப்போ யாருமே நம்ம கூட இருக்கிற மாதிரி இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். கர்த்தர் நமக்கு துணையாக நிற்கும் போது நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம எதுக்கு பயப்படணும்? ஆண்டவர் கூட இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும் பிரியமானவர்களை? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கி காலையில் இல்லைன்னா நைட்டில் நீங்கள் யோசிச்சிருக்கலாம், ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? எனக்கு யார் துணையாக வருவாங்க ஆண்டவரே? நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவேன்ப்பா? எப்படி இந்த காரியத்தை நான் சமாளிப்பேன்? எனக்கு பணம் இருந்தாலாவது நான் ஏதாவது பார்த்துருப்பேனே, எனக்கு இவங்க இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அவங்க இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நிறைய பேரை நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக வர்றேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்காக பேசுகிறேன். ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார்னு விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கி இதை பேசின கர்த்தர்
நம்மை ஆறுதல் படுத்தும்படி அல்ல, நம்மை பலப்படுத்தும்படி கர்த்தர் பேசுகிறார். அடுத்த வசனத்தை கூடவே வாசிச்சிடுறேன், அப்போ அது இன்னும் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அடுத்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆண்டவர் நம்மளை பார்த்து பயப்படாதேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் நம்மளை பார்த்து உனக்கு நான் துணையாக நிற்கிறேன்னு சொல்கிறாரு. அதோடு நிறுத்திடல, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். பயப்படுகிற தேவ ஜனத்தை பார்த்து கர்த்தர் பேசுகிறாரு. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கும்போது இது யாருக்கோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை போரடிக்கிற புதிதான கூர்மையான பற்களுள்ள இயந்திரமாக நான் மாற்றுகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக மாற்றி விடுவாய். ஏன் தெரியுமா? கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்கிறபடியால். ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீதை யுத்த வீரனாய் கர்த்தர் எழுப்பினதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் கூட இருந்தார். அந்த பெரிய கோலியாத் ராட்சசன் போல நிற்கிறான். அந்த சின்ன தாவீது ஒரு சின்ன பையன்தான், ஒரு சின்ன, இன்னைக்கு நம்ம தியானிச்ச மாதிரி ஒரு சின்ன பூச்சி இல்லை? கோலியாத்தையும் தாவீதையும் கம்பேர் பண்ணும்போது தாவீது ஒரு சின்ன பூச்சி தான் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது. பெருசாக யுத்த எக்ஸ்பீரியன்ஸோ வெப்பன்ஸோ எதுவுமே கையில் இல்லை. ஆனால் கர்த்தர் கூட இருந்தார்ல, ஆண்டவர் கூட இருந்ததுனால யார் தோற்று போனா? பிரியமானவர்களே, அந்த கவனில் உள்ள கல்லல்ல அவனை அடித்தது, கர்த்தருடைய கரமல்லவா கோலியாத்தை விழ வைத்தது. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, கோலியாத்தை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ பயப்படாத மகளே, நான் கூட இருந்து நான் உனக்காக எல்லாத்தையும் செய்வேன். எல்லாத்தையும் நீ இரையாக்கி ஒன்றும் இல்லாமல் நீ ஆக்கி போடுவாய். பதருக்கு நீ சமமாக எல்லாத்தையும் நொறுக்கி போடுகிற அளவுக்கு ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? ஏசாயா 41 14 வசனம், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?